இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவையானது திருமுழுக்கு யோவானின் பிறப்பை கொண்டாடி மகிழ்கின்றது. பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் வாழ்வு சரித்திரமாக மாறட்டும் என்பதற்கேற்ப திருமுழுக்கு யோவானின் பிறப்பு அமைந்திருந்தது. இறைவன் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர் என்பதை திருமுழுக்கு யோவானின் பிறப்பின் மூலம் லூக்கா அதிகாரம் 1 இறை வசனங்கள் 57 முதல் 66 மற்றும் 80வது இறைவசனத்தில் நமக்கு உணர்த்துகிறார். வயதான எலிசபெத்திற்கும் சக்கரியாவிற்கும் மகன் பிறந்தது இறைவனின் அருளும் அதிசயமுமாகும். மனிதர்களால் இயலாதது இறைவனால் சாத்தியமாகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த நற்செய்தி பகுதி திருமுழுக்கு யோவானின் பிறப்பை மட்டும் பேசவில்லை, இறைவன் அமைதியாக செயல்படும் விதத்தையும் நமக்கு கற்பிக்கிறது. சக்கரியாவும் எலிசபெத்தும் நீண்ட காலம் காத்திருந்தார்கள். மனித பார்வையில் அவர்களின் நம்பிக்கை முடிந்துவிட்டது போல் தோன்றியது. ஆனால் இறைவனின் நேரம் வந்தபோது அவர் தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். யோவானின் பிறப்பு இறைவன் தாமதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் தவறுவதில்லை என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது. நமது வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ஜெபங்கள் பதிலின்றி இருப்பது போல தோன்றலாம். குடும்பத்தில், உடல் நலத்தில், பணியில் அல்லது அழைப்பில் நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அந்த காத்திருப்பின் நேரம் வீணாகாது. அது இறைவன் நம்மை உருவாக்கும் காலம். யோவான் பாலை நிலத்தில் வளர்ந்தார். வெளிச்சத்துக்கு வரும் முன் அவர் அமைதியிலும் தனிமையிலும் தயாராக்கப்பட்டார். அதுபோல நம் வாழ்க்கையில் வரும் அமைதியான காலங்கள் அல்லது தனிமை நேரங்கள் கூட இறைவன் நம்மை ஒரு பெரிய பணிக்காக ஆயத்தப்படுத்தும் நேரமாக இருக்கலாம். இறைவன் நம் வாழ்க்கையில் செய்கிற செயல்களை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய திட்டத்திற்கு பணிந்து வாழும்போது அவர் நம்மை மற்றவர்களுக்கு ஒளியாகவும் ஆசீர்வாதமாகவும் மாற்றுவார். ஆண்டவரே, உமது திட்டங்களை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு உமது சித்தத்தின்படி வாழும் மனதை எமக்கு தாரும். திருமுழுக்கு யோவானைப் போல உமது வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் சாட்சிகளாக எம்மை மாற்றும். ஆமேன்.